வணக்கம். ஆண்டாள் அருளிய திருப்பாவை 4வது பாசுரம். 3வது பாசுரத்துல இந்த பாவை நோன்பு நோற்றா என்னெல்லாம் பயன் கிடைக்கும் சொன்னா இல்லையா, இதுல அந்த பாவை நோன்பு நோக்கிற பெண்கள் மழை கடவுளை குறித்து பாடுவதாக பாட்டு. ஆழி மழை கண்ணா அப்படின்னு தொடங்குகிற பாட்டு. இதுல மழை கடவுள் கிட்ட மழை வரணும்னு வேண்டதைங்க கட்டளை போடுறாங்க. என்ன கட்டளை போடுறாங்க? நீ மழை பெய்யும் பொழுது இந்த கஞ்சத்தனமா கருமித்தனமாலாம் இருக்காத, தாங்கிட்ட ஒரு பொருள் இருந்தா அதை உடனே கொடுத்துடணும்னு நினைக்கிறான் பாரு, அந்த மாதிரி வள்ளல் மாதிரி நீ மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படிலாம் மழை பெய்யணும்னு அவங்களுக்கு கட்டளை போடுறேன் அப்படின்னு கட்டளை போடுறாங்க. எப்படி? என்ன பண்ண, கடலுக்குள்ள போய் நல்லா அங்க இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்துக்கோ, நிறைய தண்ணீரை முகர்ந்து அந்த நேரத்துல நீ அடக்க ஒடுக்கமாலாம் இருக்காத, பெரும் முழக்கத்துடன் பெரும் விதத்துடன் வான வீதியில நீ வலம் வரணும். அதுக்கப்புறம் உன்னுடைய உருவம் எப்படி தெரியுமா மாறணும்? எங்களுடைய கருமேக வண்ணன் இருக்கான்ல கண்ணன், அவனுடைய வண்ணம் மாறி மாறி நீ அங்க எப்படி இருக்கணுமா, பல பலன் அவனுடைய கையில இருக்கு இல்லையா சக்கராயுதம், அது மாதிரி பல பலன் இருந்து அவன் எப்படி சங்கு ஊதுகிற போது ஒரு முழக்கம் கேட்கிறதோ அப்படி ஒரு இடி முழக்கமாக நீ முழங்கி, கண்ணனினுடைய வில்லிலிருந்து வரக்கூடிய அம்புகள் எப்படி சரம் சரமா அப்படியே நெருக்கமா போய் எதிரிகளை தாக்குகிறதோ அது மாதிரி நீ நெருக்கமாக அந்த அம்புகளை போல நீ பூமியில் மழையாக பெய்ய வேண்டும், அப்படி பெய்ய வேண்டும்னு கட்டளை போட்டுட்டு அப்படி நீ பெய்தால் இந்த மார்கழி நீராடலை நாங்களும் மகிழ்வோடு செய்வோம் என்று அந்த பெண்கள் சொல்றாங்க. ஆழிமழை கண்ணா, ஒன்றும் நீ கைகரவே, நீ கஞ்சனா இருக்காத அப்படின்னு பொருள். ஆழியில் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் என்பாவாய். நன்றி.